தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு செக்மெண்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேஜ் லேஅவுட் பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஹோம் டேப், இன்சர்ட் டேப் அப்படிங்கிறதுக்கு தனித்தனி பிளேலிஸ்ட் போட்டுக்கோம். இங்க இருக்க ஹோம் டேப், இன்சர்ட் டேப்புக்கெல்லாம் தனித்தனி பிளேலிஸ்ட் போட்டுக்கோம். மறக்காம அந்த பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நம்ம சேனல்ல எக்ஸல் இருக்க பிகினர் டு அட்வான்ஸ் கம்ப்ளீட் கைட் பார்க்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா பேஜ் லேஅவுட். பேஜ் லேஅவுட் டேப்ல நமக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தீம்ஸ், பேஜ் செட்டப், ஸ்கேல் டு ஃபிட், ஷீட் ஆப்ஷன், அரேஞ்ச் அப்படிங்கிற 5 டேப் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பேஜ் லேஅவுட் அப்படின்னா நம்ம எதுக்கு மேஜரா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேஜை பிரிண்ட் பண்ணும்போது அந்த பிரிண்ட்ல இருக்க அலைன்மெண்ட்ஸை பார்க்கறதா இருக்கட்டும், சைஸை கரெக்ட் பண்றதா இருக்கட்டும், ஹெட்டர்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு பேஜ் செட்டப்ஸ்ல நம்ம என்னென்னலாம் கரெக்ஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறத வந்து கரெக்டா ஃபார்முலேட் பண்றதுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இப்போ அதுல வந்து தீம்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த தீம்ஸ்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு டேட்டா இருக்கு. இந்த டேட்டா வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரிபிளேட் எம்எஸ் அப்படிங்கிற ஃபாண்ட்ல இருக்கு, 11 சைஸ்ல இருக்கு. அதே மாதிரி என்னென்ன இதுல இருக்கு, அலைன்மெண்ட்ஸ்ல இருக்கு அப்படின்னு பாத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த அலைன்மெண்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா இப்போ வந்து டிஃபால்ட்டா எனக்கு இந்த செட்டப் வேணும் அப்படிங்கும்போது நான் தீம்ஸ்ல போய் மாத்திக்கலாம். ஓகேங்களா? தீம்ஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு ஆஃபீஸ், கேலரி அப்படின்னு நிறைய இருக்கு. நான் ஒவ்வொன்றா ட்ராக் பண்ணும்போது என்னென்ன வருதுன்னு பாருங்க. மவுஸ் பாயிண்டர் நான் ஒவ்வொன்றா அங்கே வைக்கும்போது எனக்கு என்னென்ன வரும்னா அதோட அலைன்மெண்ட்ஸ் சேஞ்ச் ஆகட்டும், சைஸ் சேஞ்ச் ஆகட்டும், கலர்ஸ் சேஞ்ச் ஆகட்டும், அந்த மாதிரியான டிஃபரன்சியேஷன்ஸ் வந்து நமக்கு இங்கே கொடுக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு டேட்டால எனக்கு என்னென்ன தீம்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கூட நம்ம இங்கே பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கலர்ஸ் அப்படின்னு இருக்கு. இதுக்குள்ள இருக்கிற நம்ம கலர்ஸ் இந்த தீம்ஸோட கலர்ஸ் இருக்குல்ல, அந்த கலர்ஸ் என்னென்ன கலர்ஸ்ல வேணும் அப்படிங்கறத வந்து நான் இங்க கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நமக்கு இதுல என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் செட்டப் அப்படிங்கிறது. இதுதான் நம்மளோட பேஜை அலைன் பண்றதான மேஜர் ஏரியா. ஓகேங்களா? இதுல என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ஜின் அப்படின்னு இருக்கு. மார்ஜின் அப்படின்னா என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டாவை பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா அந்த பிரிண்டிங் சோர்ஸோட ஹைட்டு, வைடு, வித்து இது எல்லாத்தையுமே அலைன் பண்றதுக்கு இங்க பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சுக்கும் டாப் வந்து எவ்வளவு சென்டிமீட்டர்ஸ் நம்ம கேப் இருக்கணும், பாட்டம் எவ்வளவு சென்டிமீட்டர் கேப் இருக்கணும், இந்த மாதிரியான டிஃபரன்சியேஷன்ஸ் வந்து கொடுக்கலாம். இப்போ ஓகேவா? நார்மலா ஒரு பேஜ் நம்ம பிரிண்ட் பண்றதுக்கு என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவோம்னா கண்ட்ரோல் பி அப்படிங்கிற ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணோம்னா நமக்கு இங்க பிரிண்ட் கொடுக்கலாம். இங்க ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா பிரிண்டோட ப்ரிவியூ வரும். ஓகேங்களா? இந்த அலைன்மெண்ட்ஸ்ல இங்க மேல லெஃப்ட் ரைட் அப்படிங்கிற இருக்கு கேப்ஸ் இருக்குங்களா, இது எல்லாத்தையுமே தான் இந்த மார்ஜின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மார்ஜின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி லெஃப்ட் ரைட் காம்போல நம்ம இங்க கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நமக்கு என்ன மார்ஜின் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நமக்கு இதுல என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஓரியன்டேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஓரியன்டேஷன்ல 2 கேட்டகரி இருக்கு. ஒன்னு போர்ட்ரேட், இன்னொன்னு லேண்ட்ஸ்கேப். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு A4 ஷீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த A4 ஷீட்டோட சைஸ் வந்து எனக்கு நமக்கு எப்படி வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் போர்ட்ரேட்ல கொடுத்து நான் பிரிண்ட் கொடுக்கும்போது எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்தீங்க. இப்போ லேண்ட்ஸ்கேப்ல கொடுத்துட்டு நான் அதே டேட்டாவை நான் வந்து பிரிண்ட் கொடுக்குறேன். கண்ட்ரோல் பி அப்படிங்கிற ஷார்ட்கட் கொடுக்குறேன். இப்போ வந்து பிரிண்ட் ப்ரிவியூ எப்படி வருதுன்னு பாருங்க. எனக்கு இந்த மாதிரி டேட்டா வந்து பிரிண்ட் ஆயிரும். ஓகேங்களா? எனக்கு எந்த மாதிரி பிரிண்ட் இது செட்டப் வேணும், ஓரியன்டேஷன் எப்படி வேணுங்கிறத நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நமக்கு இதுல என்ன ஆப்ஷன் இருக்கு பண்ணா சைஸ். சைஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம என்ன ஷீட்ல இந்த பிரிண்ட் எடுக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் A3 ஷீட்ல எடுக்க போறோமா, A4 ஷீட் எடுக்க போறோமா அப்படிங்கறதுக்கான லெட்டர் பேட்ல எடுக்கணும். அது மாதிரி என்னென்ன டிஃபரன்ட் ஷீட் ஆஃப் ஷீட்ல வந்து இந்த பிரிண்ட் அணி எடுக்க போறோம் அப்படிங்கறதுக்கான டேட்டா வந்து நம்ம இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நமக்கு இதுல என்ன இருக்குன்னா பிரிண்ட் ஏரியா அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? பிரிண்ட் ஏரியா அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ காமனா இப்போ பிரிண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எனக்கு மொத்தமா பிரிண்ட் வரும். ஓகேங்களா? எனக்கு குறிப்பிட்ட இந்த டேட்டால இருந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 10 இது மட்டும் போதும். ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் 10 மட்டும் போதும் அப்படின்னா எனக்கு இதுதான் என்னோட பிரிண்ட் ஏரியா நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிட்டு இங்க கிளிக் பண்ணிட்டு செட் பிரிண்ட் ஏரியா அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? செட் பிரிண்ட் ஏரியா கொடுத்துட்டேன். இப்போ அது வந்து எனக்கு இப்போ இங்க செட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி வந்திருக்கும். ஓகேவா? பிரிண்ட் ஏரியா செட் ஆயிருக்கு. ஓகே. இப்போ நான் கண்ட்ரோல் பி அப்படிங்கிற ஷார்ட்கட் கொடுக்கணும். எனக்கு எது பிரிண்ட் ஆகுது பாருங்க. நான் எந்த செலக்ஷன் வச்சிருக்கணும் அந்த செலக்ஷன்ஸ் மட்டும்தான் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஓவரால் ஷீட்டு பிரிண்ட் ஆகாது. நெக்ஸ்ட் நமக்கு இதுல என்ன இருக்கு, பிரிண்ட் ஏரியா வந்து கிளியர் பண்றோம். ஓகேங்களா? கிளியர் பிரிண்ட் ஏரியான்னு கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு நம்ம பிரிண்ட் கொடுக்குறோம். இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நமக்கு இதுல என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் பிரேக் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு பேஜ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு டேட்டா இருக்குல்ல, இந்த டேட்டால நான் இங்க இருந்து இது வரைக்கும் நான் டெலிட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இப்போ இங்க பேஜ் எந்த இடத்துல எனக்கு வருது அப்படிங்கிறது வந்து இப்போ நான் வந்து இங்க வியூ கொடுக்குறேன். இங்க பாத்தீங்கன்னா இங்க எனக்கு ஒரு லைன் வந்திருக்குங்களா, எனக்கு இது வரைக்கும் தான் இந்த பேஜ் வந்து கவர் ஆகுது. அதே மாதிரி நான் இப்ப கீழே இங்க வரேன். இதுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க நடுவுல இங்க ஒரு லைன் இருக்கு. இப்ப இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இங்க நடுவுல ஒரு லைன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் நம்மளோட பேஜ். ஓகேங்களா? இந்த டேட்டா பேஜ் வந்து இங்க இருந்து நமக்கு இது வரைக்கும் போகுது. இதுதான் ஒரு பேஜ் அப்படின்னு சொல்றோம். அந்த ஒரு பேஜ்ல இதே மாதிரி இப்போ நான் போர்ட்ரேட் மாறும்போது பேஜ் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே இருந்து வருது. ஓகேவா? இந்த மாதிரி பேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பேஜ் டேட்டா இருக்குல்ல, இந்த டேட்டால ஏதோ ஒரு பிரேக் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட எனக்கு பேஜ் கட் ஆயிருது அப்படின்னா நான் இங்கே கிளிக் பண்ணிட்டு பேஜ் பிரேக் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இன்சர்ட் பேஜ் பிரேக் ஆப்ஷன் கொடுக்குறேன். நான் இப்போ இதை கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு பேஜ் பிரேக் கிரியேட் ஆகி இது வந்து எனக்கு பேஜா கன்வெர்ட் ஆயிடுச்சு.
இப்போ நான் கண்ட்ரோல் பி கொடுக்குறேன், எனக்கு எது என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்க, எனக்கு அது வரைக்கும் இருக்கிற டேட்டா வந்து பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? அது மாதிரி எனக்கு பேஜ் எங்கெங்கெல்லாம் பேஜ் பிரேக் வேணும் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு வந்து நான் இதை யூஸ் பண்ணலாம். இப்போ இங்க எனக்கு பேஜ் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் வந்துச்சுங்களா, இப்போ நான் கீழே போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு செகண்ட் பேஜ்ல அந்தந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி பேஜ் வந்து டிஃபரன்ஷியேட் இருக்கும். ஓகேவா? அடுத்த பேஜ் நெக்ஸ்ட் பேஜ்ல என்ன இருக்குன்னா அதோட பேலன்ஸ் ரிமைனிங், அதுக்கு அடுத்த பேஜ்ல பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் பேஜ், ஏன்னா அதுல நம்ம பிரேக் கொடுக்கலாம், அதனால அதுக்கு அடுத்து வந்து ஃபுல் பேஜ். இந்த மாதிரி ஒரு டேட்டால வந்து எங்கெங்க பேஜ் பிரேக் கொடுக்கணுமோ அது நம்ம இங்க கொடுத்துக்கலாம். இப்போ பேஜ் பிரேக் வேணாம்னு என்ன பண்ணுவோம், ரிமூவ் பேஜ் பிரேக் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ரீசெட் ஆல் பேஜ் பிரேக் கொடுக்கும்போது எங்கெங்கெல்லாம் பேஜ் பிரேக் கொடுத்துருக்கோமோ எல்லாமே நமக்கு போயிடும். இப்போ பேஜ் பிரேக் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நமக்கு இதுல என்ன ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. எனக்கு இது ஒரு கம்பெனியோட டேட்டா. ஓகேங்களா? இந்த டேட்டால எனக்கு பேக்ரவுண்ட் கொடுக்கணும், கம்பெனியோட லோகோ கொடுக்கணும் அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணலாம்னா இங்க பேக்ரவுண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்ல கம்பெனியோட லோகோஸ் எடுக்கணும்னா கூட ஆன்லைன்ல வெப்சைட்ல போய் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை நம்ம கிட்ட ப்ரௌசர்லயே ஃபைல் இருக்கு அப்படின்னா நான் இங்க ப்ரௌஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகும்னா நம்ம பாப்அப் வந்து ஓப்பன் ஆகும். அந்த இடத்துல போயிட்டு நமக்கு எங்க பிக்சர் வச்சிருக்கோமோ அதை வந்து எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க வந்து எக்ஸல்ல வந்து இங்க வச்சிருக்கேன், ஒரு பிக்சர் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இமேஜ் இருக்கு, இதுல வந்து நான் இங்க ஒரு பிக்சர் வச்சிருக்கேன். இப்போ இந்த பிக்சரை நான் செலக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன பேக்ரவுண்ட்ல வந்து அந்த பிக்சர் வந்து எனக்கு அப்ளை ஆயிரும். ஓகேங்களா? நமக்கு எங்க வேணுமோ அந்த பேக்ரவுண்ட்ல வந்து அந்த பிக்சர், இந்த மாதிரி நமக்கு என்ன எங்க வேணுமோ அது எல்லாமே நம்ம அப்ளை பண்றதுக்கு இந்த பேக்ரவுண்ட். இந்த பேக்ரவுண்ட் நமக்கு வேணும்னா என்ன பண்ணிக்கலாம்னா இங்க கிளிக் பண்ணிட்டு டெலிட் பேக்ரவுண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஆப்ஷன் இருக்கு, அதை கொடுத்து கூட நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா பிரிண்ட் டைல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நான் இப்போ அதை கிளிக் பண்றேன். அது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகுது. இந்த பாப்அப்ல நிறைய சீட் இருக்கு. அதுல என்னென்ன இருக்கு பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஏரியான்னு இருக்கு. பிரிண்ட் ஏரியானா நம்ம முன்னாடியே பார்த்தது, எந்த ஏரியாவை நம்ம பிரிண்ட் பண்றோம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோ டு ரிப்பீட் அட் டாப். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு கண்டினியூ டேட்டா. ஓகேங்களா? இப்போ கண்டினியூ டேட்டால நான் இப்போ வந்து பிரிண்ட் கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்றேன், இந்த டேட்டா பாத்தீங்கன்னா எனக்கு இங்க டாப் காலம் வந்துச்சு. நெக்ஸ்ட் போகும்போது பாத்தீங்கன்னா எனக்கு இங்க ஹெட்டர் ரோஸ் கிடையாது. ஓகேவா? எனக்கு எல்லா இடத்துலயுமே அந்த ஹெட்டர் ரோ வேணும் அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பிரிண்ட் டைல்ஸ் கொடுத்துட்டு இங்க ரோ ரிப்பீட் அட் டாப் அப்படின்னு எந்த ரோ வந்து ரிப்பீட் பண்ணும் அப்படின்னா இந்த ரோ வந்து எனக்கு ரிப்பீட் பண்ணணும் எல்லா இடத்துலயும் அப்படின்னு நான் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கலாம். இந்த அப்ளை ஓகே கொடுத்தோமா அப்படிங்கும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா பிரிண்ட் ப்ரிவியூல வந்து எனக்கு கீழே வரும்போது எல்லா இடத்துலையுமே அந்த ஃபர்ஸ்ட் ரோ வந்து அப்ளை ஆயிருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு டேட்டாவை பிரிண்ட் பண்ணும்போது எல்லா இடத்துலையுமே இந்த ஃபர்ஸ்ட் ரோ வேணும்னா நம்ம திருப்பி காப்பி பண்ணி இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நமக்கு இதுல என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பேஜ் மார்ஜின், நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அந்த மாதிரி பேஜ் மார்ஜின்ஸ் இது எல்லாமே இந்த செட்டப் குள்ளே பண்ணலாம். இது பிரிண்ட் டைல் கொடுத்து கூட நம்ம பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இங்க பாத்தீங்கன்னா ஒரு டிராப் டவுன் மாதிரி இருக்கா, அதை செலக்ட் பண்ணி கூட நம்ம இந்த பேஜ் மார்ஜின்ஸை கொடுக்கலாம். ஓகேவா? பேஜ்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அட்ஜஸ்ட் கொடுக்கலாம், போர்ட்ரேட் லேண்ட்ஸ்கேப் கொடுக்கலாம், மார்ஜின்ஸ் இங்கே நம்ம கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஹெட்டர்ஸ் அண்ட் ஃபுட்டர்ஸ் கொடுக்கலாம். ஹெட்டர்ஸ் அண்ட் ஃபுட்டர்ஸ் என்னன்னா இப்போ நார்மலா இந்த டேட்டால இந்த நான் பிரிண்ட் கொடுக்கறனால இந்த பிரிண்ட்ல எனக்கு என்ன ஹெட்டர்ஸ் வந்து அப்ளை ஆகணும் அப்படின்னா இப்போ பேஜ் ஒன்னை கொடுத்துட்டு ஹெட்டர்ல வந்து நான் இப்போ எனக்கு என்ன வேணுமோ அதை வந்து நான் டைப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபோட்டோஸ் பேஜ் ஒன்ல கொடுத்துட்டு நான் என்ன ஃபோட்டோஸ் வேணுமோ அதை வந்து நான் அப்ளை பண்ணிக்கலாம். பிரிண்ட் ப்ரிவியூ கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே வந்து ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் வந்து அப்ளை இருக்கும். இங்கே பேஜ் ஒன் அப்ளை இருக்கு, இங்கே வந்து பேஜ் ஒன் அப்ளை இருக்கு. இந்த மாதிரி ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர்ல நமக்கு என்ன டீட்டெயில் வேணும் அப்படிங்கறத வந்து நம்ம இங்க கொடுத்துட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு இதுல இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா கிரிட் லைன்ஸ், பிளாக் அண்ட் ஒயிட், ட்ரிஃப்ட், குவாலிட்டி அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா நம்ம இது ரெண்டும் பார்த்துட்டோம். இது பாத்தீங்கன்னா கிரிட் லைன்ஸ். கிரிட் லைன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க கோடெல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா நடுவுல, அதுதான் நம்மளோட கிரிட் லைன்ஸ். இது நான் இப்போ இங்கே கிரிட் லைன் எடுத்து விட்டாச்சு, இங்கே லைன்ஸ் இருக்கு. நான் இப்போ இங்கே வந்து பிரிண்ட் ப்ரிவியூ கொடுக்குறேன். கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து எனக்கு பேக்ரவுண்டில் அந்த லைன்ஸோட வராது. ஓகேங்களா? இது நமக்கு ஒரு டேபிள் ஃபார்மெட்டில் இருக்கனால நம்ம லைன்ஸ் போட்டிருக்கோம். டேபிள் ஃபார்மெட் இல்லைன்னா நமக்கு லைன்ஸ் வராமல் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த பிரிண்ட் டைலில் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஷீட் இருக்கு. அந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இப்போ பிளாக் அண்ட் ஒயிட்னா நார்மலாக இங்கே பார்த்தீங்கன்னா இப்ப நான் இங்க பிரிண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்க, நமக்கு இங்க கலரிங்கோட தான் அந்த பிரிண்ட் வந்து அப்ளை ஆகும். ஓகேங்களா? இப்ப நம்ம கலரிங் இல்லாம பிரிண்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அது வந்து அந்த நம்ம நார்மல் பிரிண்ட் அவுட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது என்ன ஆகுனா அது பின்னாடி வந்து பிளர் கலரா அந்த மாதிரி கொடுத்துரும். ஓகேங்களா? இந்த பிளர் கலர் எனக்கு தேவையில்லை, நார்மல் ஷீட் மாதிரி தான் எனக்கு இருக்கணும் அப்படிங்கும்போது அதே மாதிரி இங்க மேல இருக்க கலர்ஸ் இந்த கலர்ஸ் எதுவுமே எனக்கு வேணாம் அப்படிங்கும்போது நான் ஷீட்ல போயிட்டு பிளாக் அண்ட் ஒயிட் அப்படிங்கிறத கொடுத்து ஜஸ்ட் பிரிண்ட் ப்ரிவியூ கொடுக்குறேன். இப்போ எப்படி பிரிண்ட் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கலர்ஸிங் எதுவுமே இல்லாம வெறும் டேட்டாஸ் மட்டும் வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இதுல என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஷீட்ல பாத்தீங்கன்னா கீழே டவுன் த ஓவர் த டவுன் அப்படின்னு கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரிண்ட் பண்றோம்னா இது ஃபர்ஸ்ட் ஷீட் ஆகும், ரைட்ல இருக்கிறது செகண்ட் ஷீட் ஆகும், மறுபடியும் கீழே தேர்ட் ஷீட், ஃபோர்த் ஷீட், இப்படி தான் கன்சிடர் ஆகும். எனக்கு வந்து அப்படி தேவையில்லை, எனக்கு டாப் டு பாட்டம் வேணும்னா ஜஸ்ட் இங்க கிளிக் பண்ணனா எனக்கு ஃபர்ஸ்ட் ஷீட் இது, செகண்ட் ஷீட் இது, தேர்ட் இது, ஃபோர்த் இது, அப்படி கன்சிடர் ஆகி நமக்கு பிரிண்ட் வந்து கொடுத்துரும். ஓகேங்களா? இப்படிதான் ஒரு பிரிண்ட் ப்ரிவியூஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம்.
அடுத்து இதுல வேற என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கேல் டு ஃபிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது இந்த வித்தை வந்து செலக்ட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிரிண்ட் ப்ரிவ்யூ நம்மளோட டேட்டா இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் வந்து டேட்டாவை டெலீட் பண்றேன். இந்த டேட்டாவை டெலிட் பண்ணிட்டு இங்க வந்து இந்த லைன்ஸ் வந்து இங்க இருக்குங்க. இந்த லைன்ஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்க அப்பேரை கொடுக்கும்போது இங்க வந்து இந்த லைன்ஸ் வந்து கம்மியாகும் 105%. அதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணோம்னா நமக்கு இங்க வந்து அதிகமாகும். இப்படி வந்து சைஸை வந்து ஆல்டர் பண்றதுக்கு வந்து இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி எனக்கு பேஜ் 1 மட்டும் தான் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஹைட் வந்து இங்க பேஜ் 1 பேஜ் 2 அப்படிங்கிறத வந்து நம்ம இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த கிரிட் லைன்ஸ் எனக்கு இதுல தேவையில்லை அப்படின்னா ஜஸ்ட் இங்க கிரிட் லைன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்க இருக்க கிரிட் லைன்ஸ் வந்து எனக்கு இங்க போயிடும். அதே மாதிரி ஹெட்டிங் அப்படின்னு இருக்குல்ல, இங்க பாத்தீங்கன்னா ஏபிசி இருக்கு, இங்க 1 2 3 இருக்கு, இதெல்லாம் தான் என்னோட ஹெட்டிங்ஸ். இந்த ஹெட்டிங்ஸ் எனக்கு தேவையில்லை அப்படின்னா அதை கூட நான் இங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதுல என்ன ஆப்ஷன் இருக்குன்னா பிரிங் பேக்வர்ட் பிரிங் ஃபார்வர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு பிக்சர் நான் வந்து இன்சர்ட் பண்ணிருக்கேன் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷேப் வந்து இன்சர்ட் பண்ணிருக்கேன். இப்போ வந்து இங்க ஒரு ஷேப் இருக்கு, அதே மாதிரி எனக்கு இன்னொரு ஷேப் இருக்கு அப்படிங்கும்போது இன்சர்ட் பண்றேன், மறுபடியும் இன்னொரு ஷேப் இன்சர்ட் பண்றேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து பிக்சர் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த பிக்சர் வந்து ஓவர்லேவா இருக்கு. ஓவர்லேவா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா பிரிங் ஃபார்வர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சர் பின்னாடி இருக்கு, இந்த பின்னாடி இருக்க தெரியுதுங்களா. இப்போ இந்த பின்னாடி இருக்க பிக்சர் வந்து எனக்கு இப்போ முன்னாடி வரணும்னா பிரிங் ஃபார்வர்ட் அப்படின்னு கொடுக்கலாம். கொடுத்தோம்னா முன்னாடி வந்துடும். அதே மாதிரி சென்ட் பேக்வர்ட் கொடுத்தோம்னா நமக்கு இங்கே பின்னாடி போய்க்கும். ஓகேவா. அதே மாதிரி இங்கே செலக்ஷன் பேனல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஓவல் அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருக்கு, ரெக்டாங்கிள் அப்படிங்கிற இன்னொரு இமேஜ் இருக்கு. ஓகேங்களா. இந்த ரெண்டுமே எனக்கு பிரிண்ட்ல வந்து எனக்கு தேவையில்லைன்னா ஏதோ ஒன்று மட்டும் தேவையில்லைன்னா அதை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை ரெண்டுமே தேவையில்லை, ஹைட் ஆகணும் டெலிட் ஆகக்கூடாது அப்படிங்கும்போது நான் இங்கே ஹைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் பிரிண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா எனக்கு அதுக்கு கூட இங்க இருக்க ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து பேஜ் லேஅவுட்ல இருக்க எல்லாமே கவர் பண்ணிட்டோம். தீம்ஸ், பேஜ் செட்டப், ஸ்கேல் டு ஃபிட் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். நாம இப்போ எடுத்ததுல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.